கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே ஆண்டுடைய ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்மை தேவன் ஆஸ்வதிப்பாராக. கடந்த நாட்கள் எல்லாம் கம்பெனி போல பாதுகாத்து ஜீவன் சுகபலம் தந்து தேவைகளை சந்தித்து நடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஒரு விஷயம் நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட ஆண்டவரே மனமர்ச்சி காலவேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்த தேவன் எங்களுக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்து தேவைகளை சந்தித்து இந்த நாளிலே கற்றுக் கொண்டு வந்திருக்கிற தெய்வக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை விசுவாசிக்க, உடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் கேட்க, கீழ்ப்படி அதன்படி நடக்க, அதனால் வருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் கடந்து வரட்டும் எங்களுக்கு நேராய். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரையா. இந்த வார்த்தை நாங்கள் விசுவாசிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே தேவனுடைய வார்த்தை கேட்க முடியாய் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. நாம் அப்படியே தியானத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேதபோதி ஏசாயாவின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 40 verse 28. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது என்று சொல்லி இந்த வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. சோர்ந்து போகாத தேவன் நம்முடைய தேவன் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே நம்ம சோர்ந்து போகிற மாதிரி ஆண்டவர் சோர்ந்து போகாத தேவனாயிருக்கிறார். நாம் கிருபையின் காலத்திலே இருக்கிறபடினால நாம் அவரிடத்துல நெருங்கி வரும்போது ஆண்டவர் நம்மை ஒரு விசை பலப்படுத்தி நம்மை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறதுலையோ உருவாக்குறதுலையோ ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற காரியங்கள்ல அவர் இளைப்படையாதபடி, சோர்ந்து போகாதபடி அல்லது அமைதலா இல்லாதபடி ஆண்டவர் உதவி செய்து நமக்கு கிருபை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில நேரங்களில் நமக்கு சோர்வு வருகிறது. ஆவிக்குரிய நாட்கள்ல இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நேரிடும் போது, இன்னைக்கு உலகத்துல பலவிதமான காரியங்கள், இயற்கை பேரிடர்கள், பலவிதமான வியாதிகள், பலவிதமான காரியங்கள் நடக்கும்போது ஜனங்கள் சோர்ந்து போகிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவரும் பதில் செய்கிறவருமா இருக்கிறார். அவர் சோர்ந்து போகாத தேவனா இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரிடத்திலிருந்து அப்படியாய் கடந்து போன அல்லது ஆண்டவரை மறந்து போன எந்த ஒரு நபராயிருந்தாலும் ஆண்டவரிடத்துல திரும்பி வரும்போது அவர் அவர்களை சேர்த்து கொண்டு ஆண்டவர் அவர்களை பலப்படுத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். சோர்ந்து போகாத தேவன். இந்த வசனம் சொல்லுகிறது, பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த. அதுக்கு முந்தின வசனம் வாசிக்கும் போதுதான் நமக்கு இந்த வாசனத்துடைய அர்த்தம் புரியும். யாக்கோபு சொல்றான் பாருங்க, யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே. நம்ம சில நேரத்தில் அந்த மாதிரி புலம்புறோம், என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்று சொல்லுகிற ஒரு பெரிய சோர்வு நமக்குள்ள உண்டாகிறது. அப்படியாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த சோர்வு நம்மை நேராய் என்ன பண்ணுகிறது? கவலைக்கு நேராய், மந்தத்துக்கு நேராய் அல்லது ஆண்டவரை விட்டு வழி விலகிற செய்கிற நிலைமையில நான் ஒருவேளை காணப்படுவோம் என்றால் இந்த வசனம் விதமாய் சொல்லுகிறது, யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு என்ன பண்ணிட்டு மறைவாயிற்று. என்னுடைய கஷ்டங்கள் அவருக்கு புரியல, நான் வேதனையில் இருக்கிறேன், என்னுடைய ஜெபங்கள் இன்னும் கேட்கப்படல, நான் போராட்டத்தில் இருக்கிறேன், என்னை தப்பு வைக்க யார் என்று சொல்லி ஒருவேளை நாம் கவலையோடு இருப்போம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ என்ன பண்ணுவத சொல்வானே என்று சொல்லிட்டு 28ஆம் வசனத்துல சொல்றாரு, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் என்ன பண்ணுகிறது இல்லையா, நம்மை திரும்ப சிருஷ்டிக்க, அவை நம்மை திரும்ப புதிதாக்குற காரியங்கள்ல அவர் சோர்ந்து போகிறதில்லை. வேதத்துல பாக்குறோம், குயவன் இந்த மண்பாண்டத்தை வணையும் போது அது கெட்டு போயிட்டு சொன்னால் திரும்ப அதை வேறே பாண்டமாக என்ன பண்ணுகிறாரா, வணைந்து கொள்ளுகிறார். ஆண்டவருடைய புதிய பாண்டமாக திரும்ப அதை உருவாக்குகிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை சிருஷ்டி கர்த்தர், அவருடைய சிருஷ்டி கர்த்தராகிய தேவன்
நம்முடைய சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் நம்மை அவருடைய சித்தத்தின்படி உருவாக்க ஒவ்வொரு நாளும் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார் என்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் அறிந்து கொள்வோமாக. Every day he is expecting us to make a new creation. ஒரு புது சிருஷ்டியாய் மாற அல்லது மாற்ற அவர் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து அவரிடத்துல நம்ம சோர்ந்து போகாதபடி விசுவாசத்தோடு வரும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுடையவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோர்ந்து போகாத தேவனுடைய அந்த காரியங்களை பின்வரும் வசனங்களை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது நம்ம வாசித்தோம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ அதை அறியாயோ, இதை கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அந்த அவருடைய புத்தி அல்லது அவருடைய ஞானத்துக்கு இவ்வளவுதான் கர்த்தர் செய்வாரு, இதுக்கு மேல செய்ய மாட்டார் என்று சொல்லி முற்றுப்புள்ளி வைக்க நம்மளால முடியாது. அவருடைய புத்தி அல்லது அவருடைய அறிவு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கத்திற்கு முடிவு இல்லை என்பதை நம்முடைய வாழ்க்கையில என்னாலும் அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய இரக்கங்கள் தலைமுறை தோறும் இருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வசனம் கீழே வசிக்கும் போது இதை நீ அறியாயோ, இதை கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி என்ன பண்ணுதான், ஆராய்ந்து முடியாதது. நம்ம ஆராய்ஞ்சு இவ்வளவுதான் அவருடைய இரக்கங்கள், அவ்வளவுதான், இதுக்கு மேல அவர் இரக்கம் காட்ட மாட்டார் என்று நம்ம ஒரு நாள் சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. ஒரு 2-3 வசனங்களை தியானிக்கும் போது ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்மை அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 54 verse 8, அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அந்த இடத்துல அப்படிதான் யாக்கோபு சொன்னார். இந்த ஏசாயா 40ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல சொல்லுகிறது, ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிற வேளையில ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. ஏசாயா 54:8, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு என்ன பண்ண மறைத்தேன். சில நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறதுனால ஆண்டவர் கைவிட்டார் என்ற அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துல சொல்லுகிறது, ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு என்ன பண்ணுவேன், இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய இரக்கங்கள் நித்தியமானவைகள் அல்லது அதற்கு காலமில்லை என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆனாலும் அவருடைய கிருபையின் காலம் முடிவடைகிற நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம் என்பதை அறிந்து இன்னும் ஆண்டவரிடத்தில் துரிதமாய் நாம் கடந்து வந்து நம்மை நாம் ஒப்பு கொடுக்கிற வேளையில ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த சோர்ந்து போகாத தேவன் நமக்குள்ள இருக்கிற சோர்வை மாற்றி அவரை போல சோர்வராதபடி செய்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது புக் ஆஃப் பிலிப்பியன்ஸ் சாப்டர் 1 verse 5, பிலிப்பியர் 1:5, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பவுல் பிலிப்பிய சபைக்கு எழுதும் போது எழுதுகிறார், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். யார் தான் தொடங்கினாராம்? அவருடைய கிருபை நமக்குள்ள வருகிறதுக்கு அவர் தான் என்ன பண்றாரு, தொடங்கினவரும் முடிக்கிறவரும் ஆயிருக்கிறார். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று என்ன பண்ணணுமா, நம்பிக்கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில நேரத்தில் அவருடைய நற்கிரியைகள், அவருடைய வழிநடத்தல்கள் நம்முடைய வாழ்க்கையில நின்று போனது போல காணப்பட்டாலும் ஆண்டவருடைய வருகை பரிந்து அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை என்ன பண்றேன், நம்ம விசுவாசிக்கிறோன்றதுக்கு ஆதாரங்கள் என்னன்னா, முதல்ல அவருடைய கிருபை நித்தியமானதா இருக்கிறது. இரண்டாவது அவருடைய அழைப்பு, அவர் நம்மை தொடங்கின நம்முடைய வாழ்க்கை, நமக்கு கொடுத்த அந்த ஜீவன் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து வருகிற நாள் வரைக்கும் அவருடைய கிருபை நம்மளோடு இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோமாக. நம்முடைய மரண பரியந்தம் அல்லது கர்த்தருடைய வருகை பரியந்தம் அவர் நம்மை காக்க வல்லவரா இருக்கிறார் என்பதை நம்ம அதிகமாக எழுதி நம்முடைய இருதயத்தில் எழுதி கொள்வோமாக. இப்படிப்பட்ட வசனங்களை தியானிக்கும் போது நமக்குள்ள இருக்கிற சோர்வு, நமக்குள்ள இருக்கிற எல்லா விதமான பயங்கள், கவலைகள் ஆண்டவர்
ஆண்டவர் கவலைகளை மாற்ற கர்த்தர் அப்படியாய் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு அப்படியாய் நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது, ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதுமானதா இருக்கிறது, அது முடிவில்லாதது என்பதை அறிந்து கொள்வோமாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிக்கும் போது ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 40 verse 29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆண்டவருடைய நோக்கமே நம்ம எத்தனை தடவை சோர்ந்து போய் அவருடைய பாதத்துல வந்தாலும் சரி, இவங்களை எத்தனை தடவை பலப்படுத்தினாலும் திரும்ப சோர்ந்து போகிறாங்களே என்று சொல்லி ஆண்டவர் விடாமல் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன பண்றாரு, பலன் கொடுத்து. சில நேரத்துல ஆண்டவர் சோர்ந்து போய் நம்ம வரும்போது அந்த சோர்வுக்கு என்ன காரணம் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாவம் செய்யும் போது நமக்குள்ள சோர்வு வருகிறது, ஆண்டவரை தேடாமல் இருக்கும் போது நமக்குள்ள சோர்வு வருகிறது. பல நேரங்களில் பிசாசு வித சோதனைகள்னால, பிசாசுடைய காரியங்கள்னால நமக்கு சோர்வு வருகிறது. எலியாவே என்ன பண்ணிட்டாரு, ஒரு இடங்களை சோர்ந்து போயிட்டார். போதும் கர்த்தாவே என்று சொல்லுகிறார். யோபு தன்னுடைய வாழ்க்கையில சோர்ந்து போகிறார். ஆனாலும் அவங்க அந்த விசுவாசத்தை விட்டு விடவில்லை, அல்லது கர்த்தரை அவர்கள் என்ன பண்ணல, மறுதலிக்காதபடி இருந்தபடினால ஆண்டவர் அந்த சோர்ந்து போனவனுக்கு திரும்ப பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை என்ன பண்ணுகிறாராம், பெருக பண்ணுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சோர்வு வருவது என்னது, இயல்பு. எல்லா தேவ மனுஷர்களும் சோர்வை சந்தித்தார்கள். அதன் மத்தியில நம்ம ஆண்டவரை மறுதலிக்காதபடி நம்ம முன்பு சொன்னது போல, ஆண்டவரே நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன்னு சொன்னீரேப்பா, என் வாழ்க்கையை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் முடிக்க வல்லவர் என்று சொன்னீரே, உம்முடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து எங்களை நாங்கள் முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம், பரிபூர்ண சித்தம் எங்களை வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று சொல்கிற போது திரும்ப அவர் நமக்கு பலன் கொடுக்கிறதை நம்மளால காண முடியும். சோர்ந்து போனவனுக்கு சில நேரத்துல அவர் ஆலோசனையாவோ சிற்றையாவோ கடிந்து கொள்வதிலோ சில காரியங்களை சொன்னாலும் அவர் பலன் கொடுக்கறதுல ஒரு நாளும் தாமதப்படுத்துகிற தேவன் அல்ல, அல்லது நம்மை அப்படியாய் மறந்து தள்ளி விடுகிற தேவன் அல்ல என்பதை தெளிவாய் அறிந்து கொள்வோமாக. எப்படியாவது ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், தன்னிடத்துல வர வேண்டும் என்பதை ஆண்டவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது பிலிப்பியன் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், புக் ஆஃப் பிலிப்பியன் சாப்டர் 4 verse 13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுல் தன்னுடைய வாழ்க்கையில சோர்ந்து போகும்போது இந்த வார்த்தையை சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனிடத்துல நான் வரும்போது நான் பலப்படுத்தப்படுகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 29ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சோம். ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த பலன் கொடுக்கிற இடத்திற்கு அவன் கடந்து வரும்போது, அல்லது கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு நேராய் கடந்து வரும்போது, அல்லது தேவனுடைய அந்த தியானத்துக்கு நேராய் கடந்து வரும்போது ஆண்டவர் என்ன பண்றாராம், பவுல் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அப்ப கிறிஸ்துவிடத்துல மீண்டுமாய் நாம் வரும்போது, நம்முடைய எண்ணங்கள்ல சிந்தைகள்ல தேவனுடைய பாதத்துக்கு நிறைய கடந்து வரும்போது முழு உற்சாகத்தோடு விசுவாசத்தோடு அந்த வாக்குத்தத்தங்களையும் ஆண்டுடைய வசனங்களை சொல்லி தேவனுடைய பாதத்துல கடந்து வரும்போது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்படி திரும்ப பலப்படுத்துகிறார் என்றால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனங்களை தியானிக்கும் போது நமக்குள்ளே ஒரு தெய்வீக விசுவாசம் வருகிறது. இந்த விசுவாசத்தினால நம் பலனை பெற்றுக் கொள்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசத்தினால என்னது, சாராள் என்ன பண்ணாலும் பலனை பெற்றுக்கொண்டால், மரியாள் பலனை பெற்றுக்கொண்டால். இந்த நாட்கள்ல வசனத்தை வாசிக்கும் போதே நமக்குள்ள விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசம் நமக்கு ஒரு பலனை பெற்று தருகிறது. அப்ப சோர்ந்து போவனுக்கு ஆண்டவர் எப்படி பலன் தருகிறார், அவருடைய பாதத்துல ஓடி வரும்போது பலன் தருகிறார். அவருடைய வார்த்தையை விசுவாசித்து தியானித்து வாசித்து அதை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலமாய் பலன் தருகிறார். சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, புக் ஆஃப் சகரியா சாப்டர் 10 verse 12, நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல சொல்லும் போது சகரியா சாப்டர் 10 verse 12, நான் அவர்களை கர்த்தருக்குள்ள என்ன பண்ணுவேன், பலப்படுத்துவேன். கர்த்தருக்குள்ள கடந்து வரும்போது
நிச்சயமாய் நாம் பலப்படுத்தப்படுகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வருடைய நிழலில் தங்குவான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடையக்குள்ள கடந்து வரும்போது சில பேர் சோர்வுன்ற ஒரு கதையை சொல்லிட்டு ஆண்டவருக்குள்ள வராம இருக்கும் போது ஆண்டவர் அவர்களை பலப்படுத்த முடியாது. அது பிசாசு சொல்லுவான், ஆண்டவர்கிட்ட போய் தான் இந்த சோர்வு வந்தது, இல்ல ஆண்டவருக்குள்ள இருந்து தானே உனக்கு சோர்வு வருது, திருமையா நீங்க அங்க போறீங்க அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு நேராக அவர்களை கொண்டு போய் கடைசியில அவர்கள் அந்த சோர்விலே மரித்து போகும்படியான ஒரு தந்திரங்களை பிசாசு செய்கிறான். அதனாலதான் பக்தர்கள் சொல்லுகிறார்கள், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நான் நம்பிக்கையா என்ன பண்ணுவேன் இருப்பேன். என் வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், சோர்வுற காரியங்கள் வந்தாலும் நான் ஒரு நாளும் இந்த இடத்துல சோர்வா இருக்குன்னு சொல்லி என்னுடைய நிலைமையோ என்னுடைய சிந்தனையோ மாற்றிக்கொள்ளாதபடி நான் திரும்ப அவரிடத்துல வரும்போது ஆண்டவர் என்னை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது என்ன பண்ணுவேன் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தருடைய கிறிஸ்துக்கள் வசனம் சொல்லுகிறது, நான் அவருடைய கர்த்தருக்குள் என்ன பண்ணுவேன் பலப்படுத்துவேன். அப்ப நம்ம பலப்படுத்துகிற ஒரே ஒரு இடம் கர்த்தருடைய பிரசன்னம் மட்டும்தான். இன்னைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்துல இருக்கிறவங்களுக்கே சோர்வு வருது. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் எலியாவை நம்ம சொல்லலாம். அவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்த பிறகு இயேசபேலுடைய வார்த்தையை கேட்ட உடனே எலியாவுக்கு சோர்வு வருது. ஆனா அவர்கள் நமக்கு முன்னுதாரணம் அல்ல, கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னுதாரணமா இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தான் சிலுவையில் அறைய போகிற நேரம் என்று தெரிந்தும் கெத்செமனே தோட்டத்துல போய் தன்னுடைய பலவீனங்களுக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு, பிதாவிடத்துல அவர் ஜெபிக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல சோர்வு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்றத விட ஆண்டவர் எங்களை தொடங்கினவர், எங்களை வாழ்க்கையை ஆரம்பித்தவர், அவருடைய கிருபை மாறாதது, இங்கதான் நாங்க இருப்போம், கர்த்தர் திரும்ப எங்களை பலப்படுத்துவார் சொல்லி நம்ம ஆண்டுடைய பாதத்துல தொடர்ந்து தேடி வரும்போது அந்த சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் என்ன பண்றாரா பலன் கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அந்த வசனத்தை இன்னொரு வாசிக்க விரும்புகிறேன். நான் அவர்களை கர்த்தருக்குள் என்ன பண்ணுவேன் பலப்படுத்துவேன், அவர்கள் அவருடைய நாமத்தில் நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 25 வசனம், புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 31:25. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் இது ஆண்டவருடைய வாக்கு தத்துவம். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தமான வசனங்கள். இந்த நாட்களில் ஆண்டவர் இது வாக்குத்தத்தமாவே தருகிறார். என்னன்னா, நான் விடாய்த்த ஆத்துமாவை, அது யாரா இருக்கட்டும், நான் விடாய்த்த ஆத்துமாவை என்ன பண்ணுவேன் சம்பூர்ணம் அடைய பண்ணி. எப்ப சம்பூர்ணம் அடைய பண்ணுவாரு? கர்த்தருக்குள்ள வரும்போது பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்துவுடைய சன்னிதானத்துக்கு நேராக நம்மை அர்ப்பணிக்கிற வேளையில சம்பூர்ணம் அடைய பண்ணுவாராம். தோய்ந்த எல்லா ஆத்மாவை ஆண்டவரால நிரப்ப முடியும். கர்த்தருடைய நாம எல்லா ஆத்மாவும் இந்த உலகத்துல மனுஷனா பிறந்த எந்த ஒரு ஆத்மாவையும் சிலுவைக்குள்ள வரும்போது, கர்த்தருடைய பிரசனத்தில் வரும்போது ஆண்டவருடைய சமூகத்தை, ஆனா பிசாசு அதை மட்டும் தேட விட மாட்டான். சோர்வை கொடுத்து முதல்ல பிசாசு செய்யற காரியங்கள்னா ஜெபத்துக்கு போகிற வழியை முதல்ல அடைப்பான். ஏன்னா திரும்ப நம்ம பலத்தை பெற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காக பிசாசு என்ன பண்ணுவோம், ஆலயத்துக்கு போனதுனால இந்த மாதிரி வருது, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் உலக காரியங்கள்ல நம்ம ஈடுபடுத்தி கொண்டு வந்து சோர்வை மறந்து போவோம்னு சொல்லுகிற அப்படிப்பட்ட ஒரு தந்திரமான காரியங்களை செய்யும் போது ஒருவேளை டெம்பரவரியா நமக்கு ஒரு ரிலாக்ஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அது கடைசியில இருளில போய் நம்மை அப்படியா சதா காலமும் தள்ளி விடுகிறதா இருக்கிறது. அதனால எந்த ஒரு நிலைமையிலையும் கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு விடாதபடி காணப்படும் போது நம்முடைய சோர்வையிலிருந்து நம்ம வெளியில வர ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோர்ந்து போகாத தேவன் செய்கிற ஒரு காரியங்கள். ஐசாயா சாப்டர் 40:30, ஏசாயாவின் புஸ்தகம் 40 அதிகாரம் 30 வசனம். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியங்கள் கவனிங்க. இந்த உலகத்துல சோர்ந்து போகாத ஒரு நிலைமையில உள்ளவங்க யாரு? இளைஞர்களும் வாலிபர்களும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சின்ன பிள்ளைங்களும் சோர்ந்து போயிருவாங்க. வயதானவங்க வயதான காலத்துல வருகிற சில கவலைகள், எதிர்கால பயங்கள், சில காரியங்களை கண்டு அவங்க சோர்ந்து போயிருவாங்க. சின்ன பிள்ளைகளும் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருவாங்க. ஆனா வாலிபர்கள் சோர்ந்து போக மாட்டாங்க. ஆனா கர்த்தருக்குள்ள நம்ம காணப்படும் போது வாலிபர்களே சோர்ந்து போனாலும்
முதியவர்களா இருந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க, சிறுபிள்ளைகளா இருந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. கர்த்தர் அவர்களுக்கு பலனை தந்து அவர்களை நடத்த வல்லவரா இருக்கிறார். உலக வாலிபர்கள் சோர்ந்து போகாம போராடுவாங்க. ஏன்னா அந்த சரீரத்துல நாட்கள் இருக்கிற பலன், தன்னம்பிக்கை, அவங்களுடைய எல்லாமே காரியங்கள். ஆனா இது எல்லாமே அவங்க உலகத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ வாலிபர்கள் சோர்ந்து போயிருவாங்க அவருடைய காரியங்களை முயற்சி செய்து முடியாமனால. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்குள்ள இருக்கும்போது ஒரு சின்ன பிள்ளை கூட சோர்ந்து போகாதபடி கர்த்தர் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு வருஷத்தை நம்ம வாசிக்கும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலகத்தாருக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 34:10 நம்ம வாசிக்கும் போது Psalms 34:10, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவருடைய நாம சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். சிங்க குட்டிகள் அப்படின்னா நமக்கு தெரியும், உலகத்துல பலமான ஒரு மிருகத்துல சிங்கத்தை ஒப்பிடுகிறார்கள். சிங்க குட்டிகள் கூட என்ன பண்ணுங்க, தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். இந்த சிங்கம் இற தேட போகும்போது என்ன பண்ணும், அந்த குட்டிகள் அப்படின்னா சின்ன சின்ன குட்டிகள், அப்ப நல்ல ஒரு வாலிபமான இளமையான சிங்கங்கள் இறை தேட போகும்போது கூட மரித்து போயிடும், அதனால ஜெயிக்க முடியாது. ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை என்ன பண்ணாது, குறைபடாது. கர்த்தருடைய அப்படின்னா என்ன, கர்த்தரை தேடுகிறவர்கள் என்ற ஒரு நிலைமையில காணப்பட வேண்டும். உலகத்தாருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு பெரிய, உலகத்தார் வேற, ஆவிக்குரிய ஜனங்கள் வேற. அப்போ கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிற அந்த வசனம் இன்னும் அருமையா சொல்லுகிறது. வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் 33:18 வாசிக்கும் போது Psalms 33:18, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், 19 பஞ்சத்தில் அவர்களை உயிரோடை காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. 16 நான் வாசிக்க விரும்புறேன். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதினால் என்ன பண்ணா, ரட்சிக்கப்படான். சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதினால் என்ன பண்ணானா, தப்பா. பிரசங்கில் இன்னும் நல்ல 9:11 நல்ல அருமையான வசனம் இருக்கு. ஓடுகிறதுக்கு ஓடுடைய வேகம் போதாது, வித்துவானுடைய வித்து அவருடைய போதாது, ஞானவான்களுடைய ஞானம் போதாது, தேவ சமயமும் தயமும் நேரிட வேண்டும் என்று இங்கே நம்ம வாசிக்கிறோம். 18 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் எப்படி இருக்கிறது, நோக்கமா இருக்கிறது. இளைஞர்களை இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள். இந்த வசனம் அவதமாய் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாலிபரும் இடறி என்ன பண்ணுவாங்க, விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அல்லது தேவனுக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு காத்துகிற அந்த காத்திருத்தல் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதனால தான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, பொதுவா இந்த சபைக்கு போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வயசானவங்க, இல்லாதவங்க, படிக்காதவங்க, பாவர மக்கள், வியாதியஸ்தர், நொடுங்கொண்டவங்க, நறுங்குண்டவங்க அப்படிதான் போறாங்க. சபையில ஏதாவது நல்ல ஆட்கள் போறாங்களா? நல்ல ஆட்களும் போறாங்க, எல்லா ஆட்களும் போறாங்க. ஆனா கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கும் போது ஆண்டவர் பலவீனர்களை பலவனாய் மாற்றி ஆண்டவர் பலப்படுத்துகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சோர்ந்து போகாத தேவன் செய்கிற ஒரு கிரியை என்னன்னா, தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுடைய ஆத்துமாக்களை ரட்சிக்க அவருடைய கண் அவர் மேல என்ன பண்ணுகிறது, நோக்கமா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4வது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஏசாயா 40:31 வாசிக்கும் போது ஐசாயா chapter 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். சோர்ந்து போகாத தேவன் நமக்கு தேவனா இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில முடிவில்லாத ஒரு பலனை ஆண்டவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் இதை என்லெஸ் ஸ்ட்ரென்த், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வசனம் அப்படி சொல்லு பாருங்க. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்களாம், சோர்ந்து போக மாட்டார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து, நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறத குறித்து நம்ம 30 வாசிச்சோம். அப்படி காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து என்ன பண்ணுவாங்க, எழும்புவார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ஆண்டவர் தருகிற பலன் அது இன்னும் நல்ல ஒரு அருமையான தேவ வார்த்தைகள் இருக்கிறது. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 4:16 2 கொரிந்தியர் chapter 4:16, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை,
எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. சோர்ந்து போகாத தேவனுடைய அந்த பலன் எப்படிப்பட்டது என்றால், நம்மை அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. பவுல் சொல்றாரு, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தோம். வெளியே உலகத்தை பார்க்கறதுக்கு வயசாகுது, சில பலவீனங்கள் வருது. ஆனா நம்முடைய ஆவி, உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷன் அப்படின்னா ஆத்மா என்ன பண்ணுகிறதா, நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நம்ம உடம்பத்துல எல்லா ரத்தத்தை எடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ரத்தத்தை செலுத்தும் போது எப்படி ஒரு புதிய உணர்வு, புதிய ஒரு உத்வேகம், புதிய ஒரு பலன், புதிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரோக்கியத்தை ஒரு மனுஷன் அனுபவிக்கிறானோ, அதை போல பரிசுத்தாவுடைய அபிஷேகத்துல ஒவ்வொரு நாளும் நிரம்பும் போது நம்ம ஒவ்வொரு நாள் we are renewing by every day, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஆவியினாலே புதுப்பிக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய நாம பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் பாதத்துல உட்காரும் போது நம்முடைய சரீரத்தை அவயங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் புதுப்பிக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்படி புதுப்பிக்கும் போது அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் சோர்ந்து போகாத தேவனா இருக்கிறார். அவரை போல நம்மளும் சோர்ந்து விடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு அற்புதம் செய்யறாரு. ஒவ்வொரு விஷயத்துல சோர்வு வரும்போது ஒவ்வொரு விஷயத்துல ஒரு அற்புதம் செய்யறாரு. பலவீனத்துல வாடுகிறவர்களுக்கு பலம் தருகிறார். பண விஷயத்துல அப்படியே சோர்ந்து போறவர்களுக்கு கர்த்தர் ஒரு வழியை திறக்கிறார். அப்ப எப்படி இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னா, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரை நாம் தொடர்ந்து சார்ந்து இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில அந்த வாக்கு தத்தங்களை பற்றி கொள்ளணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையை தொடங்கினவர் நீர், நம்முடைய கிருபை நித்தியமான கிருபையுடன் இறங்குவேன் சொன்னீரப்பா என்று சொல்லி இந்த வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு அப்புறம் கர்த்தருடைய பாதத்துல நம்ம என்ன பண்ணணும், கடந்து வருகிறவர்களாய் காணப்படும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய சோர்வுகளை மாற்ற போதுமானவராயிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுமாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 84:7, புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 84 verse 7. அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இங்க அந்த வசனம் சொல்லுகிறது, நம்ம ஏசாயால பார்த்தோம், கர்த்தருடைய நாம மகிமை. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்ற வார்த்தை எப்பொழுது நிறைவேறும் என்றால், இங்க சொல்றாரு கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. 2 கொரிந்தியர்ல நம்ம வாசிச்சோம், நாளுக்கு நாள் என்ன பண்றாராம், ஆண்டவர் நம்மை புதிதாக்கி கொண்டிருக்கிறார். வெளியான புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன பண்ணுகிறது, புதுப்பிக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. 2 கொரிந்தியர் 4:16 வசனத்தில் விதமாய் சொல்லுகிறது, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆனா இங்க இன்னும் அழகாய் சொல்லுகிறது, 84 சங்கீதம் 7 வசனத்துல, அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சன்னதியில் வந்து என்ன பண்ணுவாங்க, காணப்படுவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பலத்தின் மேல பலன் அடைவார்கள். ஒவ்வொரு நாளும் அந்த பலன் வந்து இன்கிரீஸ் என்ன பண்ணும், ஆண்டவர் அதை வர்த்திக்க பண்ணுகிறவரா இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். சில நேரத்துல என் வாழ்க்கை இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சா, என்னுடைய கனவுகள் ஆண்டவர் தந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் போயிருமா, வாழ்க்கை இப்படியே போயிருமான்ற நம்ம அந்த கவலைகளை விட்டு நாம் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலேன் பவுல் சொல்கிறபடி கிறிஸ்துவனுடைய நிழலுக்குள்ளாய் நம்ம ஓடி வரும்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோர்ந்து போற நமக்கு ஆண்டவர் என்ன பண்றாராம், பலன் கொடுக்கிறவரா இருக்கிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து உலகத்தார் இளைப்படைவார்கள். ஆனா கர்த்தருக்குரிய ஜனங்கள் வேற, உலகத்தார் வேற. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய கிருபை பெற்றவர்கள், கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய பாதத்துல காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் இளைப்படையாதபடி கர்த்தர் அவர்களுக்கு என்ன பண்ணுவாராம், தேவன் அவர்களை பலப்படுத்துகிறவரா இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. அவர் தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுடைய ஆத்மாக்களை விடுவிக்கும்படி பஞ்சத்துல அவருடைய கண் அவர்கள் மேல எப்படி இருக்கிறது, நோக்கமா இருக்கிறது. எல்லா விஷயத்துல அவருடைய கூக்குரல், நம்முடைய கூக்குரல் அவருடைய செவிக்கு, அவருடைய செவி திறந்திருக்கிறபடினால நம்ம பயப்படாதபடி கிருபாசனத்துல நெருங்கி வரும்போது ஆண்டவர் நிச்சயமாய் இந்த நாட்களில் இருக்கிற சோர்வுகளை மாற்றி ஆண்டவர் தரிசனங்களை தந்து அவர் நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய உலக பலத்தினால
உலக ஞானத்தினால சரீர ஆரோக்கியத்தினால வாழ்கிற வாழ்க்கை அல்ல. அதுக்கு மேல கர்த்தருடைய அபிஷேகம் நம்மை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கும் போது நம் பலத்தின் மேல பலனடைய கர்த்தர் கிருபை செய்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை நம்ம ஜெபிப்போம். நிச்சயமா இவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற போதுமானதா இருக்கிறது. சில நேரத்துல சோர்வு வரும்போது ஏன் வருதுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பிசாசினால வருகிறதா, எங்களுடைய குறைகள் எங்களுடைய தவறுதனால வருகிறதா, இல்ல ஆண்டவர் அதை அனுமதிக்கிறாரா என்று சொல்லி அறிந்து நாம் தேவனுடைய எச்சரிப்பையும் கர்த்தருடைய ஆலோசனையும் பெற்று திரும்ப கர்த்தரிடத்துல நம்ம கடந்து வரும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இந்த வசனத்தின்படி நம்மை ஆஸ்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆஸ்வதிக்கப்பட்ட அந்த காலவளைக்காக ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். சோர்ந்து போகாத தேவன் தம்முடைய ஜனங்களை சோர்வுகளிலிருந்து நீக்கும்படியாய் ஆயத்தமா இருக்கிறீர். எத்தனை தடவை நாங்கள் வந்தாலும் புறம்பே தள்ளாத தேவன் எங்களை எப்படியாவது பலப்படுத்த வேண்டும் என்பது உங்களுடைய சித்தமும் ஆண்டவரே உங்களுடைய வாக்கு தத்துவமா இருக்கிறபடினால இந்த வசனங்களை வைத்து ஜெபித்து விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து வந்து உங்களுடைய பாதத்துல காத்திருக்கிற வேளையில கர்த்தர் எங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிறீர். நீதியின் வலது கரத்தினால தாங்குகிறீர். அதற்காக ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற சோர்வு, பயங்கள், கலக்கங்கள், ஆண்டவரே அவிசுவாசங்கள், ஆண்டவரே அவநம்பிக்கைகள் எல்லாம் அற்று போவதாக. கர்த்தாவே விசுவாசத்தோடு ஆண்டவரே கர்த்தருடைய பாதத்துல வந்து அவருடைய புதிய பலனை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம் புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் இந்த நாட்கள் எங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறீர். இதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள ஆண்டவர் இரக்கம் செய்யுங்க. உங்க நாம தொடர்ந்து மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை வந்து நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்துல உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களா இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.